Hey guys, welcome back to the channel Random Stuffs Tamil. நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் தினமுமே டேரோ ரீடிங் செஷன்ஸ் அவைலபிள். என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீடைல்டு பர்சனல் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. ஓகேங்களா? சரி, இன்னைக்கு உண்டான ரீடிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவதையின் வழிகாட்டுதல், காதல், கடமை, இரண்டு எடுத்திருக்கேன். கடமை அப்படின்றது என்னன்னா, இந்த மண்ணில் பிறந்தோம், சாப்பிட்டோம், தூங்கணும் அப்படின்னு இல்லாம உங்களுக்குன்னு ஏதாவது ஒரு கடமை, உங்க சோல்ஸோட பர்பஸ் என்ன. சில பேர் இவங்களோட வாழ்க்கையை வாழறதுக்காகவே மறுபிறவி எடுத்திருப்பாங்க. லைக் மகதீரா அந்த மாதிரி ஒரு படங்கள்ல காட்டக்கூடிய ட்வின் ஃப்ளேம் ஜேர்னி, பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன், இவங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆகணும், பூர்வ ஜென்ம கனெக்ஷன். இதுதான் தன்னோட பிறப்பின் அர்த்தமாவே சில பேருக்கு இருக்கும். சில பேருக்கு சொசைட்டிக்காக வாழ்றது, அப்பா அம்மாக்காக வாழ்றது, தெய்வ வழிபாட்டுக்காக வாழ்றது, அந்த மாதிரி நம்ம சோல்ஸுக்குன்னு ஒரு பர்பஸ் இருக்கும். ஸோ காதல், கடமை. ஸோ காதல் தான் உங்களோட கடமையா? உங்களோட கடமை அது இல்லாமல் என்னது? காதல் உங்கள் கண்ணை மறைக்குதா? அந்த மாதிரியான விஷயம். இந்த காதல் இந்த காதலுக்கு வழிகாட்டுதல், தேவதையின் வழிகாட்டுதல். ஸோ அதனால தான் ஏஞ்சல் கார்ட்ஸ் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஏஞ்சல்ஸ் கார்ட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ ஒரு விஷயம் நல்லதாக நடக்குமா கெட்டதாக நடக்குமா, வாட் எவர் இட் இஸ், அந்த விஷயத்தோட எண்ட் நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, இப்போ நான் ஒரு எக்ஸாம் எழுத போகிறேன், அந்த எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆக போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நான் ஏன் அந்த எக்ஸாமுக்காக ஒரு வருஷம் படிச்சுட்டு அந்த எக்ஸாம் எழுதணும்? ஆனால் ஃபெயில் தான் ஆக போகிறேன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. ஆனால் நம்மளுக்கு அது தெரியாதனால நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு மார்க்கில் கோட்டை விடுறவங்களும் இருக்காங்க. சில டைம் எக்ஸாம் போய் எழுதுமா, நான் கொஞ்சம் தான் படிச்சிருக்கேன்னு சில எக்ஸாம்லாம் நம்ம விட்டுருவோம். அதை படித்து நம்ம ஐஏஎஸ் ஆக போகிறோம், ஐபிஎஸ் ஆக போகிறோம்னா தாராளமாக இப்போ நம்ம போய் எழுதுவோம். ஸோ நம்மளுக்கு ஃப்யூச்சர் என்ன அப்படின்னு தெரியாதனால வாழ்க்கையில் நிறைய தவறுகள், நிறைய விஷயங்களை நம்ம தவறான முடிவுகள் எடுக்கும். ஸோ டேரோட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாழ்க்கைக்கு வழிகாட்டுதலுக்கு ஒரு மிகப்பெரிய கைடன்ஸாக இருக்குது. டேரோட்டை ப்ரிடிக்ஷனாக மட்டும் நீங்கள் எடுக்காமல் தயவு செஞ்சு டேரோட்டில் ஏஞ்சல்ஸ், நம்ம யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அப்ளை பண்ணுறது மூலமாக ஒரு ட்ரமேட்டிக் சேஞ்ச், ஒரு ட்ரமாண்டஸ் சேஞ்ச் உங்களால் ஒரு வழிகாட்டுதலாக எடுத்து செல்லக்கூட முடியும். அப்படின்றதுனால தேவதையின் வழிகாட்டுதல் காதலுக்கும் கடமைக்கும் நம்ம இன்னைக்கு எடுக்க போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம பைல் செலெக்ஷன் போயிடலாம். ஓகே, பைல் நம்பர் 1 அண்ட் பைல் நம்பர் 2. எனக்கு 2 பைல் அவங்களா விழுந்திருக்காங்க. 3 பைல் எடுத்தால் வீடியோ லாங் ஆகுது. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு உண்டான கார்டு பார்த்தீங்கன்னா வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் அப்படின்ற ஒரு கார்டும், பைல் நம்பர் 2 உங்களுக்கு உண்டான கார்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்ற ஒரு கார்டும் வந்திருக்கு. ஸோ வித்தவுட் எனி டிலே உங்களோட பைலை ரொம்ப கான்ஷியஸாக சூஸ் பண்ணுங்க. த பைல் இஸ் த திங் விச் இஸ் கோனா கிவ் யூ த ப்ராப்பர் கைடன்ஸ், ரெசனேஷன். ஓகேங்களா? ஓகே, பைல் நம்பர் 1 வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் அப்படின்ற ஒரு ஏஞ்சல் கார்ட்ஸ்லேருந்து டைம் லிமிட் கார்டு உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் விரைவாக நடக்கணும். ஓகேங்களா? விரைவில் நடக்கக்கூடிய விஷயங்கள் காதல் சம்மந்தப்பட்டது, ஃபேமிலி சம்மந்தப்பட்டது, குழந்தைகள் சம்மந்தப்பட்டது, ஏதாவது ஒரு வாழ்க்கையில் மிராக்கிள் நடக்காதா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கம் உங்களுக்கு இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் ட்விஸ்ட் டர்ன் ஆகாதா, ஆகி இதுக்கு ஒரு ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சிடாதா, இது என்ன நடக்கும்னு தெரியாமல் எனக்கு மண்டையே வெடிக்குது, அந்த மாதிரியான ஒரு விஷயம் உங்களுக்கு இருக்கு. தேவதைகள் என்ன வழிகாட்டுதல் பண்றாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்திருக்க கார்டு பார்த்தீங்கன்னா ரீகன்சிடர், இம்ப்ரூவிங் ஹெல்த் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் கேட்குற உங்கள் பிளெஸிங்ஸ்க்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வழங்கப்படும். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு தாராளமாக வழங்கப்படுது. என்னன்னா, நீங்கள் கேட்குற விஷயம் வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வேண்டுறீங்க இல்லைங்களா? அது நீங்கள் வேண்டுறது கரெக்டாக, நீங்கள் கேட்குற விஷயம் கரெக்டாக இல்லை, நீங்கள் கேட்குறது ஒரு விஷயம், ஒருத்தர் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்குறாங்க, இல்லை ஒரு முடிவு உங்கள் வாழ்க்கையில் சமீபமாக ஒரு முடிவு எடுத்திருக்கீங்கன்னா அந்த முடிவு உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு 1க்கு 2 முறை நீங்கள் அலசி ஆராய்ஞ்சிருங்க. ஏன்னா ஒரு குழந்தை அப்பா அம்மா கிட்ட ஃபயரில் கை வைக்கணும், எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது, அது ரொம்ப மினுமினுப்பாக இருக்குது அப்படின்னு கேட்குதுன்னா, அப்பா அம்மாவுக்கு தெரியும் ஃபயரில் கை வச்சா சுடும்னு சொல்லிட்டு. ஆனால் குழந்தைக்கு அது மேலே மிகவும் ஆசையாக இருக்குது. அது கை வச்சு சுட்டுறதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும்.
ஸோ நீங்கள் ஆசைப்படுறது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கே ஃப்யூச்சரில் வந்து ஹார்ம்ஃபுல்லாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஏதோ ஒரு விஷயத்தில் ரொம்ப புஷ் பண்ணி வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் வேணும்னு கடவுள்கிட்ட ரொம்ப அடம் பிடிக்கிறீங்க. அது வந்து பார்த்துக்கோங்க, ரீகன்சிடர் பண்ணுங்கள். இன்னும் ஒரு முறை திங்க் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து கேள் அப்படின்ற மாதிரி வரம் கேட்கும்போது பார்த்து கேள் அப்படின்ற மாதிரி ரீகன்சிடர். ஒரு சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பண்ணுறதுல வந்து திரும்ப ஒரு முறைக்கு மேலே மறுபரிசீலனை செய்யணும் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. இம்ப்ரூவிங் ஹெல்த், டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வாட் எவர் த ஹெல்த் சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் அண்டர்கோ பண்ணி இருந்தாலும் எல்லாமே வந்து உங்களுக்கு ப்ராப்பர் மெடிகேஷன், ப்ராப்பர் ரெஸ்ட் அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருந்து இதில் எல்லாத்துலேருந்தும் வந்து உங்களுக்கு ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ வந்து இந்த டாக்டர் செட் ஆகல, வேற டாக்டர் கிட்ட போகணும், இதனால எனக்கு வந்து ஒரு மன வருத்தம், இவங்க கிட்டேருந்து எனக்கு மெசேஜ் வரல, இவங்க கிட்டேருந்து எனக்கு கால் வரல, இதனால எனக்கு ஒரு மன வருத்தம்னா அவங்க கிட்டேருந்து ஏதோ ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு சொல்யூஷன் வரா மாதிரி இருந்தால் தான் உங்கள் மன நிம்மதியாக ஒரு சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கும். அப்படின்னும் பொழுது அந்த விஷயத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு கண்டிப்பாக அந்த ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸை வழிகாட்டுதல கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்றது தெரியுது. த சேரியாட், எஸ், உங்களுக்கு வந்திருக்க கார்டு வந்து மேஜர் ஆர்கானால த சேரியாட் அப்படின்ற ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் அவங்க முடிவெடுக்கிறாங்களோ இல்லையோ நீங்கள் முடிவு எடுக்கணும். அந்த முடிவை வந்து ஒரு முறைக்கு 2 முறைக்கு மேலே யோசித்து முடிவெடுக்கணும். ஸோ உங்கள் காதலுக்காக நீங்கள் முடிவு எடுக்கிறீங்க. ஃபெமினைன் எனர்ஜி எனக்கு நிறைய தெரியுறாங்க. ஃபெமினைன் எனர்ஜி இப்போ குழப்பத்தில் இருக்கிற மாதிரி தெரியுது. 4 ஆஃப் ஏர் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. 4 ஆஃப் ஏர் வந்து ரிவர்ஸில் வந்திருக்கு. மிகப்பெரிய ஒரு குழப்பம், மிகப்பெரிய முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையில் முடிவெடுக்காமல் வந்து காலத்தை தாழ்த்தி கொண்டு போகிறது வந்து தெரியுது. மூன் அப்படின்றது எப்படின்னா, எஸ் அஃப்கோர்ஸ் த ஃபெமினைன் எனர்ஜிக்கு வந்து மூட் ஸ்விங்ஸ் இருக்கும், ஹார்மோனல் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மூட் ஸ்விங்ஸ் வரும், அதெல்லாம் ஓகே தான். மூன் கார்டு அப்படின்றது என்னன்னா, மூனோட உங்களை ரொம்ப கனெக்ட் பண்ணிக்கிறீங்க. எஸ், பட் திஸ் இஸ் த டைம் டு டேக் த டெசிஷன். அந்த டெசிஷன் வந்து ஒரு முறைக்கு 2 மேலே ரீகன்சிடர் பண்ணி நீங்கள் எடுக்கணும். இப்போது உங்கள் வாழ்க்கையில் உங்கள் காதலில் வந்து நீங்கள் தயவு செஞ்சு சேரியாட் டெசிஷன் ஏறி உட்காந்தாச்சு வண்டியில். வெள்ளை குதிரை நல்ல பக்கம் நல்ல வழியை காட்டும், கருப்பு குதிரை இருட்டான பக்கம் கரடுமுரடான பாதையை காட்டும். இப்போ 2 பாதையில் எந்த பாதை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரதத்தை செலுத்துகிற அந்த மனுஷன் தான் முடிவு பண்ணணும் இல்லைங்களா? வித் ஆல் யுவர் டிசிப்ளின், வித் ஆல் யுவர் கரேஜ், வித் ஆல் யுவர் கான்ஃபிடென்ஸ் அண்ட் டிட்டர்மைன்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் செட் நீங்கள் இப்போது உங்கள் வாழ்க்கையில் முடிவெடுக்க வேண்டிய நேரம். காதலாக இருந்தாலும் சரி, கடமையாக இருந்தாலும் சரி, முடிவெடுக்க வேண்டிய நேரம். அந்த முடிவை வந்து எப்படி பண்ணணுமா, ஒரு முறைக்கு 2 முறை மறுபரிசீலனை எடுத்து பண்ணணும். எந்த விதத்திலையும் உங்களுடைய ஹெல்த்தை அதை டேமேஜ் பண்ணக்கூடாது. இந்த முடிவு எடுத்துட்டீங்கன்னா அதுக்கு நடக்கிறதுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டியை தானாக அவங்க கண்டிப்பாக கிரியேட் பண்ணுவாங்க. இந்த முடிவை வந்து வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸில் நீங்கள் எதிர்பார்க்கறது நடக்குதோ இல்லையோ, உன் முடிவை நீ எடு அப்படின்ற மாதிரி உங்களுக்கு வந்து வித்தின் நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ் வந்து அவங்க ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு டைமிங் கொடுத்துருக்காங்க. கால் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இப்போ நீங்கள் அண்டர்கோ பண்ணி இருக்கிற இந்த கஷ்டங்கள், கவலைகள், இது எல்லாமே வந்து ஒரு கார்மிக் சுச்சுவேஷன். உங்களுக்கு ஒரு ஃபைனல் அவேக்கனிங். எஸ், வித்தின் 1 வீக் இஸ் யுவர் டைம். இதுதான் உன்னோட லாஸ்ட் டைம். இதுக்குள்ளே நீ முடிவெடுக்கலன்னா அப்புறம் உன் இஷ்டம் அப்படின்ற மாதிரி. கால் அப்படின்றது என்னன்னா, உங்களை வந்து கூப்பிடுறாங்க, எழுந்து வா, ரீகன்சிடர் பண்ணு, இந்த சேரியாட்ல ஏறு, முடிவை எடு, டு தி கோர் உங்களை வந்து ஏஞ்சல்ஸ் புஷ் பண்ணுறாங்க. எதனால் அப்படின்றத வந்து நம்ம பார்ப்போம். ரிஃப்ளெக்ஷன் பாருங்க, மறுபடியும் வந்து இந்த டிவைன் ஃபெமினைன் தான் வந்து நம்மளுக்கு வராங்க. பட்டர்ஃப்ளை, யூனிவர்ஸோட கனெக்டிவிட்டி, யூனிவர்ஸ் கொடுக்குற அந்த மெசேஜ். தேர்ட் ஐ அவேக்கனிங் அண்ட் ஆல்சோ ஷீ இஸ் கைண்ட் ஆஃப் கிரையிங். ஸோ முடிவெடுங்க. ரிஃப்ளெக்ஷன், கிவ் ஈச் அதர் சம் ஸ்பேஸ் அட் த மூமெண்ட். ட்ரஸ்ட் அண்ட் ஹாவ் ஃபேஸ் தட் ஆல் வில் ஒர்க் அவுட் ஃபார் த பெஸ்ட். எஸ், நம்பிக்கை இழக்காதீங்க, கொஞ்சம் வந்து ஸ்பேஸ் கொடுங்க. ரொம்ப நீங்கள் புஷ் பண்ணுற மாதிரி தெரியுது, ஓகேங்களா? அந்த புஷ் வந்து வேண்டாம். மேனிஃபெஸ்டிங் மிராக்கிள்ஸ். Your dream is soon to become reality. Trust your heart and continue to follow its guidance. எஸ், உங்கள் ஹார்ட்டோட கைடன்ஸ். முடிவு கண்டிப்பாக எடுக்கணும். நீங்கள் இதயத்திலேருந்து எடுக்கிறீங்களா, மூளையிலேருந்து எடுக்கிறீங்களா, ஏஞ்சல்ஸுடைய வழிகாட்டுதல்லேருந்து எடுக்கிறீங்களா, ஃப்ரெண்ட்ஸுடைய சஜஷன்லேருந்து எடுக்கிறீங்களா, அது முக்கியம் கிடையாது. இப்போது உங்கள் காதல்லையும் சரி, உங்கள் வாழ்க்கையின் மரம் நிறைய தெரியுது. உங்கள் வாழ்க்கையின் மரமும் ஃபெமினைன் எனர்ஜியும் தெரியுது. இது வந்து ஃபெமினைன் எனர்ஜிக்கு உண்டான ரீடிங்னு கூட சொல்லலாம். கிவ் தேங்க்ஸ் ஃபார் த பிளெஸிங் ஆஃப் லவ்.
soon to come your way. Know that you deserve to be and have all that your heart truly desire. Yes, உங்கள் மனசு ஆசைப்படுறது, உங்கள் மனசு எதை நினச்சி ஏங்குதோ, உங்கள் மனசு எதுக்காக இவ்வளோ நாள் வந்து கஷ்டப்பட்டு முடிவெடுக்க முடியாமல் இருக்கோ, நீங்கள் கேட்குற முடிவு நீங்கள் எடுத்தால் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் கிடச்சிருக்கு. முழுக்க 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 காதலால் சூழ்ந்த, காதலை ரொம்ப விரும்புகிற, காதலை மதிக்கிற, அதை டிசர்வ் பண்ணுற ஒரு ஃபெமினைன் எனர்ஜி தன்னிடம் கொடுத்த இதயத்தை வந்து பயிர் பண்ணி அதை பல இதயமாக்கக்கூடியவள், அதை வந்து பாதுகாத்து அதை வந்து நர்ச்சர் பண்ணக்கூடிய டிவைன் ஃபெமினைனுக்கு உண்டான வழிகாட்டுதலாக தான் நான் இதை நினைக்கிறேன். 4 of air இஸ் லைக் நீங்கள் முடிவெடுக்க வேண்டிய நேரத்தில் கோழையாக போய் படுத்து போர்வையை போத்து உறங்குறீங்க, மறைஞ்சு ஓடுறீங்க. இல்லை, வண்டியில் ஏறி உட்கார்ந்தாச்சுன்னா டெசிஷன் எடுங்க. தப்போ சரியோ அதை கைட் பண்ணுறதுக்கு கூட வந்து நம்மளுக்கு ஏஞ்சல்ஸ் இருக்காங்க, கூட வந்து நம்மளுக்கு யூனிவர்ஸ் இருக்காங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ உங்களுக்கு உங்கள் கெரியர் தான் முக்கியமா, உங்களோட ரிலேஷன்ஷிப் தான் முக்கியமா? ரிலேஷன்ஷிப்புக்கு கொஞ்சம் டைம் வேணும்னு உங்களுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து டைம் வேணும். உங்களுக்கு வர வேண்டியது உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு உங்களுக்கு பிளெஸிங் சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எவ்வளோதான் வந்து வண்டி எடுத்து ஓட்டி லவ்வை சேஸ் பண்ணாலும் அது உங்களிடமிருந்து விலகி தான் செல்லும். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் கிவ் சம் டைம். உங்களுக்குண்டான செல்ஃப் லவ்வை என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய நேரம், உங்களுக்குண்டான ஹெல்த்தை இம்ப்ரூவைஸ் பண்ண வேண்டிய நேரம், உங்களுக்குண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஸ்டடீஸாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஒர்க்காக இருக்கட்டும், அதில் நீங்கள் ஷைன் பண்ணக்கூடிய நேரம். இதை கொண்டு போயிட்டு வேறு விதத்தில் வந்து நீங்கள் செலுத்துனீங்கன்னா பெருசாக உங்களுக்கு வந்து பலன் கொடுக்காது. இந்த ஹார்வெஸ்ட் பண்ண முடியாது. இந்த ஹார்வெஸ்ட் வந்து ஜஸ்ட் ப்ரே பண்ணுங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க, டோன்ட் சேஸ் இட். மேனிஃபெஸ்டேஷன் ட்ரூ ஆக போகுது, உங்களோட பிளெஸிங்ஸ் உங்களுக்கு கிடைக்க போகுது. இப்போ காதலுக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் நேரம் 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 மட்டும்தான். ஐசோலேஷன், 2 பேருக்கும் ஈச் அதர் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுக்கணும். அதுதான் வந்து உங்கள் காதலை வந்து வழி நடத்தி செல்லும். Find a balance. Yes, definitely you have to find a balance between the work and the relationship. Relationship இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸால் ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. Trust all will be well. Open up to changes. Yes, within next few weeks அப்படின்றதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. பௌர்ணமி முடிஞ்சு அமாவாசை, பௌர்ணமிலேருந்து அமாவாசைக்குள்ளே இருக்கிற சைக்கிளில் பௌர்ணமியில் இப்போ ஸ்டார்ட் ஆகி பேலன்ஸை கொண்டு வந்து எல்லாமே நல்லதாக நடக்கும் அப்படின்ற ட்ரஸ்ட் ஆல் வில் பி வெல் அப்படின்ற நம்பிக்கையை கொண்டு வந்து ஓப்பன் டு நியூ சேஞ்சஸ். இதை நோக்கியே உங்கள் பயணம், காதலை நோக்கியே இருந்த உங்கள் பயணத்தை வந்து திசை மாற்றி உங்கள் வாழ்க்கையை நோக்கி செலுத்த வேண்டிய நேரம் அப்படின்னு. காதல் மேம் அப்போ என் லவ் அது தானாக வரும். ப்ரைஸ் த சக்ஸஸ் ஆஃப் அதர்ஸ், ஆஸ் ஃபார் சப்போர்ட் வந்திருக்கு. அண்ட் அட்ராக்ட் அபேண்டன்ஸ். எஸ், கொஞ்சம் மெடிடேஷன் தயவு செஞ்சு பண்ணுங்க. டோன்ட் ஃபீல் என்வி ஆன் சம்ஒன் சக்ஸஸ், ப்ராஸ்பரிட்டி, லவ். லெட் அதர் பீப்புள் சக்ஸஸ் இன்ஸ்பயர்ஸ் ரேதர் தென் ஃப்ரஸ்ட்ரேட் யூ. இஃப் ஹீ கேன் ஹேவ் இட், யூ கேன் ஆல்சோ ஹேவ் இட். உங்களுக்கும் அது கிடைக்கும். வாழ்க்கையில் சக்ஸஸாக இருந்தாலும் சரி, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா லவ்வில் ரிலேஷன்ஷிப்பில் சக்ஸஸ் ஆனாலும் சரி, அவங்களுக்கு கிடைக்குதுன்னா உங்களுக்கும் கிடைக்கும். பொறாமை வேண்டாம். Although angels are around us all the time, but they can only help you when you ask. ஸோ ஏஞ்சல்ஸ் கார்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஏஞ்சலோட கைடன்ஸ் தான் அவங்க சொல்கிறாங்க. நம்ம இன்னைக்கு தேவதையின் வழிகாட்டுதல் தான் பார்த்துட்ருக்கோம். காதலுக்கும் கடமைக்கும். உங்களோட கடமையை நீ செய், பலனை நீ எதிர்பார்க்காத. காதல் உங்ககிட்ட தானாக வரும். காதலுக்கு தேவையில்லாம் காதலை கொடுத்துட்டு இறைவனிடம் ஒப்படைச்சிடணும். அந்த யூனிவர்ஸ் கிட்ட வந்து ஐ எம் கிவிங் லவ் யூனிவர்ஸ், எனக்கு இந்த லவ் திருப்பி பேக் வந்து கர்மாவை கொடுக்கும்போது கர்மாவை திருப்பி, கர்மா இஸ் அ பூமராக் அப்படின்ற மாதிரி லவ் இஸ் ஆல்சோ எவ்ரிதிங் இஸ் அ பூமராக். வாட் எவர் யூ கிவ் இட் வில் ரிட்டர்ன். அப்போ நீ காதல் வந்து கொடுத்துட்டே இருக்கும்போது காதலால் இருக்கிற ஃப்ரஸ்ட்ரேஷனை கொடுக்கும்போது ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் திரும்ப வரும். ஸோ நீ யார் அப்படின்றத நீ தான் முடிவு பண்ணணும். ஏஞ்சல்ஸ் பக்கத்திலே இருந்தாலும் கேட்டால் தான் கொடுப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு கேளுங்க ஃபார் அசிஸ்டன்ஸ். என்னை வந்து கைட் பண்ணுங்க, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னை அசிஸ்ட் பண்ணுங்க. இந்த வழிகாட்டுதலை ஏற்றுக்காததும் உங்ககிட்ட தான் இருக்குது. அவங்களே வந்து கேட்க சொல்கிறாங்க, என்னை அசிஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு. ஏஞ்சல்ஸ் கார்டு கீழே வந்து உங்களுக்கு வருது. Attract abundance. Attraction happens when you speak positive and hold positive thoughts and vision of manifestation, wealth and prosperity. Manifestation உங்களுக்கு உங்கள் காதலையும் கொடுக்க போகுது, உங்களுக்கு வந்து உங்கள் கடமையும் கொடுக்க போகுது.
ஸோ உங்களுடைய பொசிஷனை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணி நிற்க போகிறீங்க. உங்கள் கெரியரை நீங்கள் வந்து சாதிக்க போகிறீங்க. இவ்வளோ நம்ம வந்து இப்படி பண்ணிட்டோம், அவ்வளோதான் வாழ்க்கையில் காலின்னு நினைக்கிறவங்க முன்னாடி நீங்கள் சஸ்டெயின் ஆகி நின்று தான் உங்கள் வாழ்க்கையின் காதலை வந்து நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க. ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கு உண்டான தேவதையின் வழிகாட்டுதல் உங்களுடைய காதலுக்காகவும் உங்களுடைய கடமைக்காகவும் பியூட்டிஃபுல்லாக கிடைச்சிருக்கு. பைல் நம்பர் 2 உடைய ரீடிங் பார்த்துடலாம். பைல் நம்பர் 2 ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். எஸ், பைல் நம்பர் 2 ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். உங்களுக்கு ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ், ஏஞ்சல்ஸோட வழிகாட்டுதல் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்த்துருவோம். காதலுக்காகவும் உங்கள் வாழ்க்கையின் கடமைகளுக்காகவும் என்ன சொல்கிறாங்க? காதலை முக்கியத்துவமாக வைக்கிறாங்களா? கடமையை பாரு அப்படின்னு சொல்கிறாங்களா? ஒரு கார்டு போய் விழுந்திருக்கு, பார்க்கலாம் ஏஞ்சல்ஸ் என்ன கைடன்ஸ் சொல்கிறாங்க பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு. ஓகே, 2 கார்டு திரும்பியிருக்கு. ஒன்று வந்து டோன்ட் ஸ்டாப், இன்னொன்று வந்து சூஸ் அ நியூ டைரக்ஷன். ஓகே, லாஸ்ட் என்ன கைடன்ஸ் கொடுக்குறாங்க? பைல் நம்பர் 2க்கு டெக்குக்கு அடியிலேருந்து த சிச்சுவேஷன் வில் இம்ப்ரூவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உதவி அப்படின்றது வந்து இந்த காலத்தில் வந்து உதவி கேட்கறத வந்து இப்போ நம்ம எப்படி கொண்டு போய் நிறுத்தியிருக்கோம்னா, அது வந்து ஒரு அவமரியாதையாகவோ இல்லை அது வந்து ஒரு கௌரவ குறைச்சலாகவோ எடுத்துகிட்டு போய் நிறுத்தியிருக்கோம். இந்த வழி எப்படி போகிறது அப்படின்னு ஆட்டோக்காரன்கிட்ட கேட்கறதுக்கு பதிலாக கூகுள் மேப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஒரு லிஃப்ட் கேட்டு போகிறதுக்கு பதிலாக ரேப்பிடோ போட்டிருக்கோம் இல்லைங்களா? ஒரு சாப்பாடு வாங்கி வந்து கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் கடைக்கு அனுப்புவோம்ல, ஒரு சின்ன பிள்ளைய கடைக்கு அனுப்பி 5 ரூபாய் காசு கொடுப்போம்ல எக்ஸ்ட்ரா, அதுக்கு பதிலாக ஜெப்டோ கொண்டு வந்திருக்கோம், ஸ்விக்கியை கொண்டு வந்திருக்கோம் இல்லைங்களா? ஸோ கிராசரியிலேருந்து ஃபுட்டுலேருந்து வழிக்கு மேப்லேருந்து எல்லாத்துக்குமே வந்து நம்ம இன்னொருத்தரை சார்ந்து ஒரு லிஃப்ட் ஒரு உதவியாக இருந்ததை வந்து தொழில் முறையாக மாற்றிட்டோம், பணத்தின் ஆதிக்கமாக மாற்றிட்டோம், அது ஒரு ஆளுமையின் ஆதிக்கமாக மாற்றிட்டோம். ஏன்னா இப்படி ஒரு ஹெல்ப் கேட்கறது கௌரவ குறைச்சலாக இருக்கு. அந்த மாதிரி இது கௌரவத்தின் குறைச்சலாக ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாழ்க்கையில் நிறைய நேரங்களில் ஒரு சிறு உதவி யார்கிட்டனா உதவி அப்படின்னு கேட்டிருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய விஷயம் நடந்திருக்கும். நீங்கள் வந்து உங்களுடைய ஷைனஸாலேயோ உங்களுடைய கௌரவ குறைச்சலாலேயோ உதவி கேட்கலையா? அப்படி இல்லை மேம், நான் அந்த மாதிரி கௌரவ குறைச்சலாம் பார்க்க மாட்டேன். ஒரு சின்ன ஹெல்ப் சார், இன்னும் சின்ன ஹெல்ப் ப்ரோ அப்படின்னு நான் கேட்டுருவேன். மேடம் ஒரு சின்ன ஹெல்ப்பு, டைம் என்னன்னு சொல்கிறீங்களா அப்படின்ற மாதிரி. டைம் கூட இப்போலாம் யாரையும் கேட்கறது கிடையாது இல்லையா? எல்லாருக்கையும் ஃபோன் இருக்குது. அப்படியே ஃபோன் இல்லைனாலும் பக்கத்தில் எங்கன்னா வால் கிளாக் போகிற அளவு நம்ம பார்ப்போமே தவிர எக்ஸ்கியூஸ் மீ வாட்ஸ் த டைம்னா இப்போ எதுவுமே கிடையாது. ஸோ அப்படி நீங்கள் வந்து கௌரவம்லாம் பார்க்காம ஷைனஸ்லாம் பார்க்காம தேவை அப்படின்ற இடத்துல எல்லாத்துக்கும் உதவி கேட்கக்கூடாது. தேவை அப்படின்ற ஒரு இடத்துல உதவி கேட்குறீங்க அப்படின்னும் போது உங்களுடைய முயற்சியும் முயலாத இடத்துல உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த உதவியையும் நிறுத்தாதீங்கன்னு சொல்கிறாங்க. டோன்ட் ஸ்டாப். ஆனால் நிறுத்தாமல் ஓடிக்கொண்டிருக்கீங்கல்ல, அந்த பாதை வந்து எப்படி இருக்கான்? 8 மாதிரி இருக்கான். எப்படி இருக்கு? 8 மாதிரி இருக்கு. ஓடுறீங்க, பாதையில் ஓடிக்கிட்டே இருக்கீங்க, திருப்பி வந்து ஸ்டார்டிங் இடத்துலேருந்தே ஓடுறீங்க. பாதையை மாற்ற வேண்டும். சூஸ் அ நியூ டைரக்ஷன். அந்த டைரக்ஷனை சூஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் போகிற பாதையை டிசைட் பண்ணுறதுக்கும் ரூட்டு கேட்டு தானே போவோம் ஆட்டோக்கார அண்ணா கிட்ட. மேப் உங்களுக்கு என்ன காட்டுதுன்னு நானே பார்த்துக்கிறேன்னு நீங்கள் மேப் போடுறீங்கல்ல கூகுள் மேப்பு, அந்த கூகுள் மேப் உங்களுக்கு 8 காட்டுது. சுற்றி எடுத்துகிட்டு போய் கூகுள் மேப்பை நம்பி முட்டு சந்தில் விட்டுருச்சு. ஸோ மக்களை நம்புங்க, உங்களை நம்பாதீங்க, தேவதைகளை நம்புங்க, வழிகாட்டுதல் காட்டுற யூனிவர்ஸை நம்புங்க, ஏஞ்சல்ஸை நம்புங்க, கடவுள் மனித ரூபத்தில் வருவாருன்றங்கள அந்த மாதிரி மனிதர்களை நம்புங்க. ஆட்டோக்கார அண்ணா கிட்ட வந்து இல்லை கடைக்கார அண்ணா கிட்ட போயிட்டு அண்ணா நீங்கள் இப்படி போகணுன்னா லெஃப்ட் போய் ரைட்டு போடுவாங்க, முடிஞ்சு போச்சு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க? மேப்பை போட்டு 8லேயே சுற்றிக்கிட்டு இருக்கீங்க. இவ்வளோ வருஷமாக சுற்றிட்டு தயவு செஞ்சு சூஸ் அ நியூ டைரக்ஷன் சொல்கிறாங்க. உங்கள் காதலுக்காகவும் சரி உங்களோட கடமைக்காகவும் சரி. இது காதலுக்காக மெயினாக சொல்கிறாங்களா, ஆளை மாற்றணுமா, நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் சரியான பர்சனா இல்லையா,
இல்லை உங்களோட கடமைகள் வந்து நீங்கள் சரியாக இன்னும் முடிக்கலையா, உங்கள் பேரண்ட்ஸ்க்காக செய்யறது சரியாக முடிக்கலையா அப்படின்ற ஒரு விஷயம் டேரோட் எடுக்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும். கைடன்ஸ் கார்டில் இப்போதைக்கு if you choose a new direction with the help of others, the situation will definitely improve அப்படின்றது வந்து தெரியுது. ஸோ உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் வந்து உங்களுக்கு வழிகாட்டுவாங்க. உங்களுடைய முன்னோர்கள் சரி, உங்களுடைய குலதெய்வம் கோவிலுக்கு போகிறதும் வச்சுக்கோங்க, உங்களோட முன்னோர்களை வந்து வழிபடுறதும் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அவங்களோட வழிகாட்டுதல் தவறான பாதையில் போகும்போது ஒரு பாட்டு வரும்ல, திக்கு தெரியாத காட்டில், அந்த பாட்டு யாருக்கெல்லாம் தெரியும்? தடுமாறி நிற்கின்ற நேரம் சட்டென்று என் கையை பற்றி வழிகாட்டினாங்க முத்துமாரி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும், ரொம்ப அருமையான பாட்டு. ஸோ அந்த பாட்டு மாதிரி திக்கு தெரியாமல் நீங்கள் நிற்கும் பொழுது உங்களுடைய முன்னோர்களோட வழிகாட்டுதலும் அவர்களோட பூர்வ புண்ணிய கர்மாக்களும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டிவ் சிஸ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரின்றது தெரிய வந்திருக்கு. அது உங்கள் ஏஞ்சல்ஸ் சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்கள தவிர வேற யாரால் அவ்வளோ கிளியரான ஒரு கன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ கைடன்ஸ் ப்ளீஸ். ஃபைல் நம்பர் 2 சூஸ் பண்ணவங்களுக்கு. ஓகே ஓகே எஸ், ஏஸ் ஆஃப் வாட்டர். எஸ், காதலுக்காகத்தான் வாட்டர் அப்படின்னும் போது எமோஷன்ஸ், மனசில் இருக்கிற ஒரு விஷயம், உங்கள் ஃபேமிலிக்காக கூட நீங்கள் யோசிக்கலாம். உங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ரிலேஷன்ஷிப். 9 ஆஃப் எர்த், ஜஸ்டிஸ், டெம்டேஷன். எஸ், 9 ஆஃப் எர்த் இங்கே ஏன் வந்தாங்க அப்படின்றது கன்ஃபியூஷனாக இருக்குது. அது பார்ப்போம். தி எம்பரர். ஓகே, ஒரு ஸ்டோரி பெருசாக போதே. ஏஸ் ஆஃப் ஏர் ரிவர்ஸ், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஹாவ் பீன் மிஸ்ட். உங்களுக்கு வந்து ஓகே, த மேஸ்குலின் இஸ் ஃபேஸிங் மணி நீட், த ஃபெமினைன் இஸ் ஃபில்டு வித் மணி. ஸ்டேட்டஸ் ப்ராப்ளம் உங்களுக்குள்ளே இருக்கலாம். உங்களோட அதர் கவுண்டர் பார்ட்டுக்கு வந்து மணி தேவை இருக்கலாம். அதனால் அவங்க ஒரு பாதையில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட விஷயம் அவங்க தான் நிறைவேற்றிட்டு வரணும். உங்களோட விஷயம் நீங்கள் தான் நிறைவேற்றிட்டு வரணும். ஏஸ் ஆஃப் வாட்டர் இஸ் லைக் இந்த கடல் குதிரை வந்து ஷீ இஸ் கைண்ட் ஆஃப் ஹோல்டிங், ஷீ இஸ் ப்ரெக்னென்ட் ஆர் ஷீ இஸ் கைண்ட் ஆஃப் ஹோல்டிங் சம்திங் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து உங்கள் காதலை வந்து கருவில் சுமக்கிற மாதிரி சுமந்துட்டுருக்கீங்க, ரொம்ப பாசமாக சுமந்துட்டுருக்கீங்க. கடவுள் வந்து உங்களை நல்ல ஒரு ஆசீர்வாதமாக ஆசீர்வதிச்சு மணி லெவல்லையும் ரொம்ப யார்கிட்டையும் போய் கையேந்தி நிற்க, அப்போ ஹெல்ப் ஃபார் அதர்ஸ் வந்து காசுக்காக நிற்கலை. நீங்கள் நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனில் உங்கள் பர்சன் கிட்ட பேசுறதுக்காக நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்டிஸ் அப்படின்றது என்னென்னா உங்களுக்கு அளிக்கப்பட்ட அநீதி, விச் இஸ் அன்ஃபேர். டிரான்ஸ்ஃபர்மேஷன் சுச்சுவேஷன், ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமாக திரும்புமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஓடிக்கிட்டே இருக்கீங்க. அதுதான் அந்த 8 அப்படின்ற ஒரு பாதை. நீங்களாக முடிவு பண்ணி ஒரு விஷயம் ஓடுறதை விட அவங்களுக்காக வெயிட் பண்ணலாமா, இல்லை அவங்களுக்காக ஓடிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து வெயிட் பண்ணலாமா வேணாமா, ஸ்டில் அவங்களுக்கு வந்து உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா அப்படின்றத வந்து ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ், ஒரு டேரோ ரீடிங் எடுக்கிறதோ சரி, இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட டேரோ ரீடிங் தான் எடுக்கணும்னு கிடையாது, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து ஸ்டில் இருக்கா, நான் வெயிட் பண்ணலாமா இல்லை மூவ் ஆன் ஆகலாமா அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த கேட்கறதும் சரி. கரேஜியஸாக நீங்கள் வந்து ஸ்டபனாக இருக்கீங்க. த எம்பரர் சுச்சுவேஷன், நான் தான் அப்படின்னு. எஸ், யூ ஹாவ் இனஃப் மணி. அந்த இனஃப் மணி இல்லைன்னா கூட இந்த ஒரு கௌரவம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டேட்டஸ் பார்க்குற நீங்கள் வந்து என்ன ஆகுது, நான் போய் இன்னொருத்தவங்க கிட்ட கேட்கறது தானே, கேட்டால் கிடைக்க வேண்டிய ஆப்பர்ச்சுனிட்டி, யூனிவர்ஸால் கொடுக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. ஏஸ் ஆஃப் ஏர், உங்களுக்கு டக்குன்னு ஒரு ஐடியாவோ டக்குன்னு ஒரு விஷயம் ஸ்பார்க் அடிக்கும் ஃபார் ரீகான்சிலியேஷன், ஃபார் சம்திங் டு க்ரோ அப் யுவர் ரிலேஷன்ஷிப். அதை வந்து உங்களுடைய அலட்சியத்தினாலையும் மிஸ்டு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கீங்க. தட் இஸ் வாட் ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். ஸோ உங்களுக்கு வந்து என்னென்னா உங்களுடைய கடமையே வந்து டு ரீபாண்ட் ஃபார் திஸ் பர்சன்னு சொல்லுவாங்கள்ல. பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 1 இஸ் அ மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ். பைல் நம்பர் 2 இஸ் எவ்ரி திங்ஸ் ஃபார் திஸ் பர்சன் அப்படின்னு. ஆனால் உங்களோட அந்த கார்மிக் பேட்டர்ன் எப்படி வருதுன்னா அதுக்கு உண்டான ஒரு சின்ன ஹெல்ப்பை கேட்கறதுக்கு உங்களுடைய ஸ்டேட்டஸை ஒரு அடிப்படையாக போட்டு, உங்களோட ஷைனஸை ஒரு அடிப்படையாக போட்டு உங்களை வந்து ஸ்டாப் பண்ணி நிற்க வச்சுருக்காங்க. எஸ்,
ஃபஸ்ட்டு பைல் சூஸ் பண்ணவங்களுக்கு காதல் வெயிட் பண்ணட்டும், அது தானாக ஒரு பிளெஸ்ஸிங்காக ஒரு மேனிஃபெஸ்டேஷனாக வரும், இப்போதைக்கு அவங்களோட கடமையில் தான் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்தது. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு என்ன வருதுன்னா, நோ மோர் காம்படிஷன். ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிமேல் காம்படிஷனே கிடையாது. கம் அவுட் ஆஃப் தட் கம்ஃபர்ட் ஜோன். எஸ், நீங்கள் வந்து நான் யார்கிட்டையும் பேச மாட்டேன், நான் யார்கிட்டையும் எதுவும் பழக மாட்டேன் அப்படின்னு. அவங்களுக்கு இப்போ இந்த சுச்சுவேஷனில் வந்து கில்ட் சுச்சுவேஷன். பேசாமல் இப்போ ஐயோ நம்ம வர ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிட்டோமோன்னு இப்போ நீங்கள் ரெண்டு பேரும் கில்ட்டில் இருக்கிறது ஒன்றுமே கிடையாது. வர ஆப்பர்ச்சுனிட்டியை விட்டு கொடுத்துட்டு இதுக்கப்புறம் கில்ட்டில் இருக்கிறது என்ன கொடுக்க போகுது? ஒன்றுமே கிடையாது. ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு நோ மோர் காம்படிஷன். மேஸ்குலினுக்கு ஃபெமினைன் காம்படிஷன் கிடையாது, ஃபெமினைனுக்கு மேஸ்குலின் காம்படிஷன் கிடையாது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, there is no need to compete each other. ஓகேங்களா? there is an abundance for all. எனக்கா உனக்கா இந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எனக்கா இது உனக்கா அப்படின்னு கம்பீட் பண்ண தேவையில்ல. எல்லாருக்கும் உண்டான இனாஃப் அமௌண்ட் ஆஃப் அபேண்டன்ஸ் கொடுக்க இந்த யூனிவர்ஸ் கிட்ட சப்ளைஸ் இருக்கு. ஸோ யுவர் அபேண்டன்ஸ் வித் அதர்ஸ் இஸ் குட் ஃபார் யூ. பார்ட்னர்ஷிப் வில் ஹெல்ப் யூ டு அக்காம்ப்ளிஷ் எனிதிங் யூ வாண்ட். ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் ஈகோஸை விட்டு நோ மோர் காம்படிஷன். நீ எனக்கு காம்படிஷன் கிடையாது, நம்ம ரெண்டு பேரும் ஒரே சோல், வி ஆர் பார்ன் ஃபார் ஈச் அதர், வி ஆர் ரீபார்ன் டு ரீகனெக்ட் அப்படின்றத புரிஞ்சு இந்த ட்வின் ஃப்ளேம் ஜேர்னியில் இருக்கிற உங்களோட சோல்மேட் கனெக்ஷன் கூட நீங்கள் ரீஜாயின் பண்ணணும். இதுக்கு உங்களுக்கு பேசுறதுக்கு தடையாக இருக்கிற உங்களுடைய கேரக்டராக இருக்கட்டும், உங்களுடைய கம்ஃபர்ட் ஜோனாக இருக்கட்டும், உங்களுடைய ஷைனஸாக இருக்கட்டும், உங்களுடைய ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ். சக்ஸஸ் இஸ் நாட் சம்திங் யூ வில் ஆல்வேஸ் கெட் இன் ஈஸ். எஸ், ஈஸியாக அட்டைன் பண்ணிட முடியாது. சம்டைம் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கம் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன் அண்ட் ப்ரிப்பேர் டு ஒர்க் டிலிஜென்ட்லி. அதுக்காக டோன்ட் ஸ்டாப், அதுக்கான வேலைப்பாடுகளை ஆரம்பிச்சிடுங்க. இதுக்காக பணத்துக்காக, நீங்கள் பணம் நிறைந்த பர்சனாக இருக்கீங்க, பணத்துக்காக ஹெல்ப் கிடையாது, மனசுக்காக தான் ஹெல்ப் அப்படின்றது தெரிஞ்சிடுச்சு. சரி, அண்ட் ஜாப் சேஞ்ச். யுவர் ப்ராஸ்பரிட்டி பாத் இஸ் ஹெட்டிங் யூ டு தி ஹையர் டைரக்ஷன் டு சேஞ்ச் யுவர் ஜாப் வித் திஸ் பாசிட்டிவ் சேஞ்ச் டு லிவ் யுவர் ட்ரீம்ஸ், பேஷன்ஸ் அண்ட் லைஃப் இன் யுவர் ஓன் வே. ஏதோ ஒரு விஷயத்தில் மாறுதல் இருக்க தான் போகுது. ஸோ அதை வந்து பார்த்துக்கோங்க. யூனிவர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் ப்ரையாரிட்டி. எது முக்கியமோ அதை பாருங்கள். Be proud of yourself. Yes, if you come out of that comfort zone and attain and ask help from others, பரவாயில்ல, நம்மளும் வாயை திறந்து பேசிட்டோம், நம்மளும் இது இவங்ககிட்ட ஹெல்ப் கேட்டுட்டோம், நம்மளும் இந்த நோ கான்டாக்ட் சுச்சுவேஷனை வந்து கடந்து வர்றதுக்கு நம்ம ஈகோவை விட்டு பேசிட்டோம் அப்படின்ற ஒரு விஷயமும். ப்ராக்டிஸ் கிராட்டிடியூட். உங்ககிட்ட வாட் எவர் இட் இஸ் உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன விஷயம் ஒருத்தவங்க செய்கிறாங்க, உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து நன்றியாக இருங்க. இப்போ நீங்கள் ஹெல்ப் கேட்குறீங்கல்ல, அதை வந்து ஒருத்தவங்க சின்னதாக செய்கிறாங்கன்னா கூட அவங்களுக்கு நன்றி சொல்லும் பொழுது உங்களுக்கு அது பன்மடங்காக திருப்பி கிடைக்கும். ஸோ whoever is in Sagittarius energy, practice gratitude. whoever it is in Taurus energy, proud to be yourself. நீங்கள் நீங்களாக இருக்கிறதுக்கே சந்தோஷப்படுங்க. கொஞ்சம் ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, அந்த ஷைனஸ்லேருந்து வெளியில் வரணும், துணிஞ்சு பேசணும், அந்த கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வரணும், ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ் அப்படின்றது. அண்ட் அக்வாரஸ், நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் ப்ரியாரிட்டிஸ். இட் இஸ் அ சாக்ரட் யூனியன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரீபார்ன் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு சொல்லலாம். ஹானர் அண்ட் ட்ரெஷர் யுவர் ரிலேஷன்ஷிப் ஃபார் இட் இஸ் ட்ரூலி சாக்ரட். சாக்ரட்னா புனிதமான ரிலேஷன்ஷிப். மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல, அதையும் தாண்டி புனிதமானதுன்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ காதலாக கடமையாக அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு காதல் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரையாரிட்டியாக வந்து ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த செகண்ட் கார்டு வந்து when it's come to matter of heart, there is no right or wrong. Every choice you make expands your understanding of life. Yes, whatever the choices you make, எல்லாமே வந்து ஒரு புரிதலுக்கு வந்து ஒரு அடிப்படையாக தான் இருக்குமே தவிர எதுவுமே வந்து தப்பு சரி அப்படின்னு கிடையாது. உங்கள் மனசுக்கு தோன்றதை வந்து செய்யுங்க. காதல் எதுவுமே சரி தவறு கிடையாது அப்படின்றாங்க. If you could do anything, what it would be? The answer dwells in your heart, not in your mind. For their heart is a gateway to the soul. Soulmate கனெக்ஷனாக கண்டிப்பாக இருக்கலாம். இதயம் சொல்வதை கேட்காம மூளையோட திண்டாட்டத்தில் வந்து நீங்கள் மாட்டிக்கொண்டு இருக்கிற மாதிரி இருக்குது. சில டைம் உங்களோட சொல்யூஷன்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்காது, நீங்கள் ஒரு தேர்ட் பர்சனாக வெளியிலேருந்து பார்த்தா தான் கிடைக்கும். அதனால தான் உங்களுக்கு ரொம்ப 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 கான்ஷியஸான ஒரு விஷயம், ஆஸ்க் ஹெல்ப் ஃப்ரம் அதர்ஸ். அந்த ஹெல்ப் வந்து ஒரு பர்சனாக கூட இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யூனிவர்ஸ் காட்டுற சிம்பிள்ஸ் அண்ட் நியூமராலஜிக்கல் நம்பர்ஸாக கூட இருக்கலாம், ஒரு டிவைன் பர்சனாக இருக்கலாம்,
ஒரு டேரோ ரீடிங்காக இருக்கலாம், ஒரு சின்ன ஜோசியர் ஒரு கிளி ஜோசியமாக கூட இருக்கலாம். வாட் எவர் இட் இஸ், ஒரு சின்ன சின்ன க்ளூஸ் மூலயமாக உங்களுக்கு உண்டான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வழங்கப்படுது. ஒரு சில பேர்கிட்ட பேச முடியாத, உங்களோட கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து வெளியில் வர முடியாமல் நிறைய விஷயங்களை நீங்கள் கை தவறி விட்டுருக்கலாம். பைல் நம்பர் 2 சூஸ் பண்ணுவாங்க. இட் இஸ் டைம் டு பிரேக் த ஐஸ். வாட் இஸ் த ப்ரியாரிட்டி டு கெட் யுவர் பர்சன், ஆர் வாட் இஸ் த ப்ரியாரிட்டி ஃபார் திஸ் கனெக்ஷன் டு பி ரீகான்சிலேட். இட்ஸ் அ சேக்ரட் கனெக்ஷன். இது வந்து மனிதன் ஒரு புனிதமான காதல் அப்படின்றது வந்து லவர்ஸ் ஒரு ஆக்டில் வந்து சொல்லிட்டாங்க. ஸோ வாட் எவர் த decision you are making for this relationship to grow or enhance, it always dwells in your heart. So heart இதையும் சொல்கிறத முடிவிடுங்க. மூளை குழப்பறதை வச்சு நீங்களும் குழம்பிடாதீங்க. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு உண்டான ரீடிங் ரொம்ப அழகான தேவதையின் வழிகாட்டுதலாக பைல் நம்பர் 1 and 2 இருந்தது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைப். ஹோப் என்னோட 1, நம்பர் 2 அண்ட் உங்களுக்கு ரெசனேட் ஆகிருக்கும். உங்களோட கைடன்ஸ் இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ற நம்பிக்கையோட இந்த ரீடிங்கை நான் முடிக்கிறேன். ஹென்ஸ் இட்ஸ் ஜென்ரல் ரீடிங். உங்க கூட ரெசனேட் ஆகாத எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாத ஸ்கிப் பண்ணிடுங்க. என்னோட ரீடிங் உங்க கூட ரெசனேட் ஆச்சுன்னா ஃபார் ஃபர்தர் மோர் டீடைல்டு பர்சனல் ரீடிங் நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் 9841349436. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.